அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாங்க, டியூட் ஸ்பேரில் அக்ரோலக்ஸ் 80ங்க 80 HP டிராக்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து 12 சைஸ் டயர் ஃப்ரண்ட்லேயும் பின்னாடி 18 சைஸும் கேட்டிருந்தீங்க. கம்பெனிலேயே ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக பார்த்தீங்கன்னா இந்த மாடல் வந்து லான்ச் ஆகிருக்குதுங்க. இந்த டிராக்டர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி இருக்குது, கிரவுண்ட் கிளியரன்ஸில் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஸோ சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிராக்டரில் பார்த்தீங்கன்னா ரேடியல் டயரில் ஃப்ரண்ட்டில் 12 சைஸும் பின்னாடி பார்த்தீங்கன்னா 18 சைஸும் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த அக்ரோலக்ஸ் 50 வருங்களேங்க டயரு, அந்த மாதிரி டயருங்க 320 85 24, அதாவது 12.5க்கு 24ங்கிற டயருங்க ஃப்ரண்ட்டில். பின்னாடி பார்த்தீங்கன்னா 460க்கு 30ங்க, அதாவது வந்து 18.5க்கு 30ங்கிற மாதிரி வரும் டயர் சைஸ். பார்த்தீங்கன்னா ரேடியல் டயர்லேயே பார்த்தீங்கன்னா 18 சைஸ் டயருங்க, நல்லா அகலமாக வரும். இதில் வந்து இந்த 18 சைஸ் டயர் கொடுத்ததுனால என்னென்னா, நார்மலாக பார்த்தீங்கன்னா 5+5 வந்து மட்கார்டு வந்து ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி வரும். இதில் வந்து இந்த மாதிரி டயர் சைஸ் வந்து அதிகமாக கொடுத்ததுனால இது வந்து 12+3ங்கிற மாதிரி கீர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மட்கார்டு வரும். அந்த மாதிரி பழைய மாடல் மட்கார்டோட பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் வருதுங்க கிளியரன்ஸ்க்காக. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரண்ட்டில் 12 சைஸ் கொடுத்ததுனால தாமரை பிளேட் பார்த்தீங்கன்னா திருப்பி போட்டிருப்பாங்க. ஸ்டார் பிளேட்டு வெளிக்கடை பார்த்த மாதிரி வச்சு திருப்பி மாட்டியிருப்பாங்க. அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டயரோட அகலம் அதிகமாகிறப்ப பார்த்தீங்கன்னா பானட்டில் வந்து முட்டுறக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியே வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயரும் பேக் டயரும் பார்த்தீங்கன்னா ஒரே நேராக தான் இருக்கும். அந்த டிசைன் ஃபேக்டர் எல்லாமே எந்த ஒரு சேஞ்சஸ் இருக்காது. ஆனால் இப்படி திருப்பி போட்டிருப்பாங்க. நிறைய பேர் வந்து டியூட் ஸ்பேர் டிராக்டர் வந்து திரும்ப மாட்டேங்குதுன்னு சொல்லுவீங்க. 11 சைஸ் டயர் இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார் பிளேட்டெல்லாம் திருப்பி போட்டு ஸ்டேரிங் பம்பை கட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நல்லா அழகாக திரும்புங்க. வாங்க இந்த டிராக்டர் டாப் டு பாட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா வண்டி டியூட் ஸ்பேரில் போகிற மாடல்லாம் அது டியூட் ஸ்பேரில் 80 தாங்க. நிறைய பேர் வாழை அழிக்கிறதுக்காக இருக்கட்டும், சைலேஜ் அட்டாச்மெண்ட்டு, ரிக் மவுண்டிங்கு, இந்த மாதிரி நிறையா ஸ்பெஷலான ஹெவியான அட்டாச்மெண்ட் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா டியூட் ஸ்பேரில் இந்த 80 HP அதிகமாக செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அதிகமாக பார்த்திங்கன்னா சைலேஜுக்கும் வாழை அழிக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய எடுக்கிறாங்க. இதில் என்ன அப்டேட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிஆடிக்கு முன்னாடி இருந்ததுக்கு இப்போ என்ன அப்டேட் பண்ணாங்கன்னா, கியர் பாக்ஸில் 5+5ங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஜினில் வந்து எக்ஸ்ட்ரா ஆயில் கூலரு, அது ஏர் ஃபில்ட்ரு பார்த்திங்கன்னா செல்ஃப் க்ளீனிங் ஏர் ஃபில்ட்ரு, இந்த மாதிரி அப்டேட்டோடலாம் பார்த்திங்கன்னா பிடிஓ கிளச்சில் அப்டேட்டு இதெல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஃபுல் ரிவ்யூ பார்த்திங்கன்னா நம்ம லான்ச் ஆனப்பவே பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த டயர் சைஸ் அப்டேட் நல்லாவே இருக்குதுங்க. இந்த அப்டேட்டை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். டியூட் ஸ்பேரில் நீங்கள் என்ன மாடல் டிராக்டர் வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டிராக்டர் பாருங்கள் நல்லா ரதமாட்டிருக்கு 18 சைஸ் டயரோட. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, பிடிஓ சாஃப்ட் வருது பாருங்கள். இதில் வந்து கப்ளிங் டைப்புங்க. இது என்னென்னா, இந்த கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக வரதை இந்த மேல் கவர் அடிஷ்னலாக போட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃப்ளாஞ்சு போட்டிருப்பாங்க. சப்போஸ் பிடிஓ சாஃப்ட் வந்து கட் ஆகுது அப்படின்னா இந்த போல்ட் நட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு நீங்களே மாட்டிக்கலாம். எதையும் ஹைட்ராலிக் பிரிக்க தேவையில்லை. எதையுமே பிரிக்காமல் அவுட்டர்லேருந்தே வேலை பார்க்குறதுக்காக இந்த கப்ளிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு அப்டேட் பார்த்திங்கன்னா சிஆடி வந்தப்போ அப்டேட் பண்ணாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஹெவிங்க, 3500 கிலோ லிஃப்ட்டு, ஹெவி டியூட்டி ஹைட்ராலிக்ஸு, டபுள் அசிஸ்டன்ட் ரேம்போட வருங்க. டிராக்டர் லுக் வைஸ் பார்த்திங்கன்னா லைட் க்ரீன் கலரில் பெயிண்ட்டு, பிளாக் கலர் பாடி வருங்க. லுக் வைஸ் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஜெர்மன் டெக்னாலஜி, குவாலிட்டியில் ஸ்டாண்டர்டில் எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க, நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட்டில் பானட் ஏரியா எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டில் எடுத்தோடனே பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு ஃபேஸுங்க. ஃபேஸில் பார்த்திங்கன்னா பழைய மாடலில் ஹாலஜன் லேம்ப் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்டர் ஹாலஜன் லேம்ப் கொடுத்துருப்பாங்க. லென்ஸ் மூலமாக அதிக வெளிச்சம் கிடைக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. வென்டிலேஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டு டாப் செக்ஷன்லேயும் ஏர் வென்டிலேஷன் காற்றோட பார்த்திங்கன்னா இன்ஜினுக்கு இருக்குங்க. இதோட பானட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு சாவி மூலமாக ஓப்பன் பண்ணுற மாதிரிங்க. இப்படி இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிக்குங்க. இன்ஜின் ஏரியாவை தெளிவாக ஆக்சஸ் பண்ணலாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்திங்கன்னா ஒரு சேஸ் பிட் இருக்குங்க, நிறைய மவுண்டிங் ஆப்ஷன் இருக்குது. அதுக்கடுத்து ஃப்ரண்ட் ஆக்சில் ஃபிட் பண்ணிக்கிறாங்க. ஃப்ரண்ட்டில் எடுத்தோடனே பார்த்திங்கன்னா நிறைய ஃபியூசஸ், ரிலேஸ் எல்லாம் இருக்கும், பேட்ரி இருக்கும். அதுக்கப்புறம் செல்ஃப் க்ளீனிங் பவர் கோர் ஏர் ஃபில்ட்ருங்க, எஸ்டிஎஃப் ஓடுது.
இந்த பவர் கோர் ஏர் ஃபில்டர்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் வந்து செல்ஃப் க்ளீன் ஆகுங்க. உள்ளே வந்து டஸ்ட்டு போகிறப்ப பார்த்திங்கன்னா, இந்த செக்ஷன்லேயே பார்த்திங்கன்னா டஸ்ட்டு வந்து கீழேயே வந்துடும். இங்கே பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். இந்த இடமே பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு பண்ணிடும். உள்ளே பார்த்திங்கன்னா மேஜர் டஸ்ட் எதுவுமே போகாதுங்க. இந்த ஏர் ஃபில்டரோட லைஃப் பார்த்திங்கன்னா கம்பெனி ரெக்கமெண்டடு ஒரு 1000 மணி நேரம் சொல்கிறாங்க. அதே மாதிரி க்ளீனிங் பீரியட் அதிகம். நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு ஃபில்ட்ரு வந்து 3 மணி நேரத்துக்கு ஒருக்கா சோக்காகி க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த மாதிரி இடத்துலையே ஒரு 100 மணி நேரத்துக்கு ஒருக்கா க்ளீன் பண்ணால் போதும். அந்த க்ளீனிங் ப்ராசஸை பார்த்திங்கன்னா இந்த ஒரு செக்ஷன் பண்ணிடும். நார்மலாக வரக்கூடிய டிராக்டருக்கு வந்து இதை ஃபிட் பண்ணலாமான்னா ஃபிட் பண்ணலாம், தாராளமாக ஃபிட் பண்ணலாம். எல்லா டிராக்டருக்கும் செட் ஆகும். இதை ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்ஜினோட சுவாச பாதையில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அது வாட்டுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இன்ஜின் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்ருக்கும். அந்த ஒரு ஃபில்ட்ரு ஃபிட் பண்ணிக்கிறாங்க. டர்போ இன்டர் கூலரு, டீசல் கூலரு, ரேடியேட்ரு, அதுக்கடுத்து இன்ஜின், இந்த மாதிரி ஃபிட்டிங்கோட வருங்க. எல்லா கூலருமே பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஃபிட் பண்ணிக்கிறாங்க. ப்ராப்பரான கேப் வச்சுக்கிறாங்க. ப்ராப்பரான கூலிங்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஜினை வந்து ஃபங்க்ஷன் ஆகுங்க. அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆயில் கூலர் வந்து இங்கே ஒன்று இருக்கும். இந்த ஒரு கூலிங் யூனிட் பார்த்திங்கன்னா கொடுத்துக்கிறாங்க. இதில் இன்ஜினோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா இன்ஜினோட சிசி பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 3849 சிசிங்க. பவர் பார்த்திங்கன்னா 55.4 கிலோவாட்டுங்க. 1.3 பெருக்குனீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக என்ன ஹெச்பின்னு தெரிஞ்சிடும். ரேட்டட் ஆர்பிஎம் 2200. அப்புறம் மேனுஃபேக்சரிங் டேட்டு அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. இன்ஜினிலேயே பார்த்திங்கன்னா இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட டார்க் பார்த்திங்கன்னா 340 நியூட்டன் மீட்டர் டார்க்குங்க. பேக்கப் டார்க் பார்த்திங்கன்னா 35% கொடுத்துருக்காங்க. மற்ற டீட்டெயில்ஸ் எஸ்எஃப்சி அப்புறம் பிடிஓ பவர் இதெல்லாமே பார்த்திங்கன்னா சைடு மட்காரில் கொடுத்துருக்காங்க. இதில் பிடிஓ பவர் பார்த்திங்கன்னா 51 கிலோவாட் கொடுத்துருக்காங்க. எஸ்எஃப்சி 270 கிராம் பர் கிலோவாட் ஹவரில் கொடுத்துருக்காங்க. அது அப்படியே ஹெச்பி ஹவருக்கு கன்வெர்ட் பண்ணால் ஒரு 200 கிட்ட தான் வரும். கம்மியான வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. பிடிஓ பவரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க. கிலோவாட்டில் கொடுத்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்ஜினோட பவர்லேருந்து ஒரு 4 கிலோவாட் தான் கம்மியாக இருக்குது. ஒரு 68 ஹெச்பி எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிஓ பவர் சாலிடாக வரும். நல்ல ஒரு பிடிஓ பவர் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்ஜினோட டார்க்கு வந்து நல்லா இருக்குங்க. இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிஆர்டிக்கு முன்னாடி வந்த மாடலை விட BS3 விட இந்த BS4 பார்த்திங்கன்னா இன்ஜினோட பவர் வந்து ரியல் டைமில் நாங்களே செக் பண்ணி பார்த்தோம். நல்லா இருக்குது பவர் பார்த்திங்கன்னா. பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. சைலேஜ் அட்டாச்மெண்ட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி இருக்குதுங்க பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ். ஸோ தரமான இன்ஜினோட பார்த்திங்கன்னா இந்த டிராக்டர் வந்து அப்டேட் பண்ணிக்கிறாங்க BS4. BS4 என்னென்னு பார்த்திங்கன்னா பொல்யூஷன் கண்ட்ரோலுக்கான ஒரு டேர்ம்ஸ் தான் BS3 BS4ங்கிறது. BS3 வரைக்கும் மெக்கானிக்கல் பம்ப் வந்துச்சு. BS4 வந்து எலக்ட்ரானிக் பம்ப் வந்துருக்குது. எலக்ட்ரானிக் பம்பில் என்னென்னா டீசல் வந்து உள்ள சேம்பரில் ஸ்ப்ரே ஆகிற ப்ரெஷரை அதிகம் பண்ணி டீசல் வந்து முழுசாக எரிஞ்சு வரக்கான டெக்னிக் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த ப்ரெஷர் அதிகமாகி ஸ்ப்ரே ஆகிறதுனால பார்த்திங்கன்னா இன்ஜினோட நாய்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆகுது. இன்னொன்று என்னென்னா பவர் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. அதிக ப்ரெஷரில் வெடிக்கிறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பவர் வந்து கிடைக்கும். பவர் ஸ்ட்ரோக்கில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு கான்செப்ட்டும் கிடைக்கிது. பொல்யூஷனும் கண்ட்ரோல் ஆகிறதுனால இந்த BS4 பார்த்திங்கன்னா கொண்டு வந்துக்கிறாங்க. இந்த இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணுற சவுண்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அதே மாதிரி BS4 இந்த கன்சோல் ஒர்க் டோட்டலாக மாற்றிருந்தாங்க. பார்க்குறக்கும் நீட்டாக இருக்கும். இன்ஜின் சவுண்ட் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. இன்ஜினோட சவுண்ட் பார்த்திங்கன்னா அந்த டர்போ நாய்ஸ் பாருங்கள், ஐடியல் ஆர்பிஎம்லேயும் உங்களுக்கு நல்லா கேட்கும். டர்போ நாய்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே கரையிற மாதிரி இருக்குதுங்க. இன்ஜின் பார்த்திங்கன்னா நாய்ஸ் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதில் பெடல் ஒர்க் எல்லாமே பியூர் த்ராட்டில் ரெஸ்பான்ஸும் பார்த்திங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க இன்ஜினில். மற்றபடி இன்ஜினில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா இதோட கிராங்க் சாஃப்ட் பார்த்திங்கன்னா ஒரே சாஃப்ட்டில் செஞ்சுருப்பாங்க. பேலன்ஸ்டாக செஞ்சுருப்பாங்க. இதோட பேலன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். இன்ஜின்லாம் பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் கண்ட்ரோல் வந்து நல்லாயிருக்கும். பேரலல் கூலிங் டெக்னாலஜி, பிஸ்டன் கூலிங் நாசில், இந்த மாதிரி அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த இன்ஜினில் இருக்குதுங்க. அடுத்து இந்த டிராக்டரோட வீல் பேஸ் இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. வீல் பேஸ் பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக இருக்குது. கொஞ்சம் மற்ற
பிராண்டை கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்கான அப்டேட் ஆல்ட்ரேஷன் என்னென்னு பண்ணுறோன்னு சொல்கிறேங்க. இதில் வந்து ஸ்டேரிங் பார்த்திங்கன்னா ஒரு 80-90% க்ளோஸ் ஆகும். இதை ஃபுல்லாக கட் பண்ணி வைக்கிற ஆப்ஷன் இருக்குது. கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா ஒரு மற்ற பிராண்டை காம்படிட்டரோட ஈக்குவலாக பார்த்திங்கன்னா டர்னிங் ரேடியஸ் பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. அந்த ஒரு அப்டேட் இருக்குது. அதுக்கடுத்து இதில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குதுங்க. நார்மலாக 11க்கு இதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 mm அதிகமாக இருக்குது. இந்த ஒரு அப்டேட் இருக்கும். டயர் சைஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக கொடுத்ததுனால ட்ராக்ஷன் பவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். 16.9க்கும் 18.5க்கும் பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால ட்ராக்ஷன் பவர் சேர்ந்து கிடைக்கும். அதுலேயும் ரேடியலோடு கொடுக்கறதுனால உங்களுக்கு நல்லாவே ஒரு ட்ராக்ஷன் பவர் கிடைக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா இதில் ஃப்ரண்ட் ஆக்சில் பார்த்திங்கன்னா 4 wheel drive பிரேக்கோடு வருதுங்க. ஃப்ரண்ட் ஆக்சிலுக்கும் பார்த்திங்கன்னா பிரேக் இருக்கும். அந்த ஒரு இருக்குது. அதோட என்ன அப்டேட்னா இதில் ஹப் ரிடக்ஷன் ஆக்சில் ஹெவி டியூட்டி ஆக்சிலுங்க. எஸ்டிஎஃபோட ஓன் ஆக்சில் ஹெவி டியூட்டியாக இருக்கும். எல்லா செக்ஷனுக்கும் ப்ரீத்தர் கொடுத்துருப்பாங்க. இந்த செக்ஷன் தனி, இதுக்கான ப்ரீத்தர் இங்கே சென்ட்ரல் செக்ஷன் அதுக்கும் ஒரு ப்ரீத்தரு, எல்லா ஏரியாவுக்கும் ப்ரீத்திங் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் ஆக்சிலுக்கு டிஃப்ரென்ஷியல் லாக் கொடுக்குறாங்க, கிரவுண்ட் லாக்கு. இந்த ஒரு அப்டேட் இருக்குங்க. இது எல்லாமே இதோட ஸ்பெஷாலிட்டி. 4 wheel drive சாஃப்ட் பார்த்திங்கன்னா இன்ஜின் கிளச் ஹவுசிங்குள்ளேயே வச்சு வரும். எல்லா பிராண்ட்லேயும் இந்த இடத்துல கீழே ஒரு பவுல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் எதுவுமே இருக்காது. பாருங்கள், ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கும். இந்த மாதிரி அப்டேட்டோட வருதுங்க. இதில் என்னென்னா இந்த 18 சைஸ் டயர் மாடலில் பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் வரும். அந்த மேட்டெல்லாம் போட்டு கவர் பண்ணி வரும். 16 சைஸ் டயரில் சிஆர்டியில் அந்த மாதிரி அப்டேட் இதில் இல்லைங்க. அது ஒன்று தான் கொஞ்சம் ஒரு மைனஸாக இருக்குது. மற்றபடி ஹீட் கார்டு எல்லாமே வந்துடும். அதுக்கடுத்து ஆப்ரேட்டர் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் இதில் செமி பிளாட்ஃபார்ம் வந்து கொடுத்துருக்குறாங்க. பெடல் ஒர்க் எல்லாமே பார்த்திங்கன்னா சஸ்பெண்டட் பெடல் கொடுத்துருப்பாங்க, நல்லாயிருக்கும். பிரேக்கு பூஸ்டர் பிரேக் வந்து கொடுத்துருக்குறாங்க. சீட் பார்த்திங்கன்னா நல்லா சஸ்பெண்டட் சீட்டுங்க, நல்லா குஷனிங் இருக்கும். இந்த சீட்டில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வைப்ரேஷன் வராது. அதுதான் இதில் மெயின். இதோட சீட்டோட சஸ்பென்ஷன் வந்து அந்த மாதிரி ஸ்ப்ரிங் மெட்டீரியல்லாம் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆப்ரேட்டருக்கு பார்த்திங்கன்னா மேலே வைப்ரேஷன் வராது இந்த சீட்டில். அதே மாதிரி ஒரே பிளெயினாக இருக்கும், ஒரே மெட்டீரியல். 2 செக்ஷனாக இல்லாமல் ஒரே செக்ஷனாக இருக்கிறதுனால உட்கார்றதுக்கு நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குங்க. இந்த சீட் பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் ஒர்க் நல்லா கொடுத்துருக்குறாங்க. பெடல் ஒர்க்கு இதில் பூஸ்டர் பிரேக் கொடுத்துருப்பாங்க. அந்த பிஸ்டன் மூலமாக ஆயில் போய் பிரேக்கை வந்து ஆக்டிவேட் பண்ணும். அக்யூரசி நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். லைனிங்லலாம் இந்த கம்ப்ளைண்ட்டும் வராதுங்க. அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கன்சோல் ஒர்க் பார்த்திங்கன்னா இதில் சூப்பராக கொடுத்துருப்பாங்க. பார்க்குறக்கும் நல்லா ரிச்சாக இருக்குது. நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து டிராக்டர் என்ன மூவ்மெண்ட்டில் இருக்குதுன்னு பார்த்துக்கலாங்க. எவ்வளோ கிலோமீட்டர், அதாவது வந்து அது 200 மீட்டர் 100 மீட்டர்லேருந்து உங்களுக்கு காட்டுறக்க ஆரம்பிச்சிடும். ஹவர்ஸு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து டைம் வந்து ஓடிட்டு இருக்குதுங்க, கிளாக் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா என்ன ஸ்பீடில் போகுது டிராக்டரு, ட்ரிப் ஹவர்ஸு, டோட்டல் ஹவர்ஸு, அதுக்கடுத்து ஆர்பிஎம் மீட்ரு, டீசல் மீட்ரு, டெம்பரேச்சர் மீட்ரு இதெல்லாம் இருக்கும். அது போக வார்னிங் சென்சார்ஸ் எல்லாமே நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா டேஷ்போர்ட் ஏரியா பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஹேண்ட் ரைஸ் இருக்கும். இது மற்ற மாடல் மாதிரி இல்லாமல் கீழேருந்து மேலே போகிற மாதிரி இருக்கும். ஆப்போசிட்டில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்ஜின் மெமரி சென்சார் பட்டன் கொடுத்துருக்காங்க. க்ரூஸ் கண்ட்ரோலுங்க. இது ஒரு ஆர்பிஎம் பார்த்திங்கன்னா நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். இதை ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா என்ன ஆர்பிஎம் செட் பண்ணி வச்சுக்கிறீங்க அந்த ஆர்பிஎம்க்கு ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின் போயிருங்க. இன்ஜின் ஆர்பிஎம் ரேஸ் ஆயிரும். இண்டிகேட்டர் கண்ட்ரோலு, ஹாரனு, லைட்டிங் கண்ட்ரோலு, கீ பேரலு, ஹசார்டு, அதுக்கடுத்து பிரேக் ஃப்ளூயிடு. இது பவர் பிரேக் கொடுத்துருக்கிறதுனால அதுக்கு ஃப்ளூயிடு வரும். அதுக்கான டேங்க் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. இது எல்லாமே இருக்கும். கிளச்சை பொறுத்த வரைக்கும் இதில் பென்ஸ் சைடத்தில் வர மாதிரி கிளச்சுங்க. செராமிக் லீஃப் மெட்டீரியலு. உங்களுக்கு அதிகமாக கிளச்சில் வந்து வீர் அண்ட் டியர் ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த டியூட் ஸ்பேரை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்க மெட்டீரியல் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கொடுக்குறாங்க குவாலிட்டியாக. லைஃப் டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். 4 wheel drive பிரேக் இதில் கொடுத்துக்கிறாங்க. 4 வீலுக்கும் பிரேக் இருக்குது. அதை ஆன் பண்ணுறதுக்கான இது சுவிட்சு ஆன் ஆஃப் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துக்கிறாங்க. அதுவுமே இருக்கும். அதுக்கடுத்து கியர் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் இதில் ஃபுல்லி சிங்க்ரோமஸ் 15 ஸ்பீடு சூப்பர் க்ரீப்பர் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கியர்லேயும் க்ரீப்பரில் என்ன ஸ்பீடு போகுதுன்னு காட்டுறேன் பாருங்கள். க்ரீப்பரில் ஃபஸ்ட்டு கீருங்க 300 மீட்டர் வந்து பாஸ் ஆகுது. செகண்ட் கீருங்க 400 மீட்டர் போகுதுங்க. தேர்டு கீரு 600 மீட்டர் மூவ்மெண்ட்டுங்க. ஃபோர்த்து கீரு
900 மீட்ரு போகுதுங்க. க்ரீப்பரில் 5வது கீருங்க, 5 ஸ்பீடு கொடுத்துக்கிறாங்க. க்ரீப்பரில் நீங்கள் 5வது கீர் போடுறப்ப பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1200 மீட்ரு வந்து போகுதுங்க. லோ ஃபஸ்ட் கியரில் பார்த்தீங்கன்னா லோ ஃபஸ்ட் கியரில் 2 கிலோமீட்டர் வந்து போகுதுங்க. ஸோ இந்த மாதிரி அப்டேட்டோட பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். கியர் பாக்ஸில் உங்களுக்கு 5 ஸ்பீடு கொடுத்ததுனால ரோட் ரன்னிங்கில் டாப் ஸ்பீடு 40 கிலோமீட்டர் போகுங்க. நார்மலாக நீங்கள் ஒரு 16 RPM 15 RPMல போகிறப்பவே 30 கிலோமீட்டரை சால்டாக ரீச் ஆயிரும். உங்களுக்கு நல்ல ஒரு ரோட் கவரேஜ் பார்த்திங்கன்னா இருக்குங்க. டிரான்ஸ்போர்ட்லலாம் சைலேஜ் அட்டாச்மெண்ட்டுக்கெலாம் ரொம்ப டிரான்ஸ்போர்ட் அதிகமாக இருக்கும். அப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா இது நல்லா இருக்குங்க. ஹைட்ராலிக்ஸ் பார்த்திங்கன்னா PCDC லிவர் இருக்குங்க. இதில் வந்து ஹைட்ராலிக் சென்சிங் செட் பண்ணணும் அப்படின்னா 2 லிவரையுமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா சென்சிங் வந்து ஒர்க் ஆகும். அந்த மாதிரி இருக்குங்க. இதில் DCV வால்வ் டைரெக்ஷன் கண்ட்ரோல் வால்வ் பார்த்திங்கன்னா 2 கொடுத்துருக்குறாங்க ஃபேக்ட்ரி ஃபிட்டடாகவே. உங்களுக்கு அது வந்துடும். PTOவில் பார்த்தீங்கன்னா 540 எக்கனமி இருக்குது, 540 ரிவர்ஸ் ஒன்றால் இருக்குது. இதில் 540 எக்கனமி கொடுத்துக்கிறாங்க. 4 wheel drive ஆன் ஆஃப் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும். டிஃப்ரென்ஷியல் லாக் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துக்கிறாங்க. இது எல்லாமே இருக்குங்க. பார்க்கிங் பிரேக் பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டர் சீட்டு கீழே கொடுத்துருக்குறாங்க. இந்த பார்க்கிங் பிரேக்குக்கும் மெயின் பிரேக்குக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த பிரேக் பார்த்திங்கன்னா கிரவுண்ட் கிட்ட ஒரு பிரேக் யூனிட் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து எமர்ஜென்சியில் சப்போஸ் மெயின் பிரேக் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னாலுமே இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபியூச்சர் எந்த பிராண்ட்லேயும் கிடையாதுங்க. அப்புறம் டெயில் லேம்ப் எல்லாமே பாருங்கள், ஃபெண்டர் ஒர்க்கெலாம் நீட்டாக கொடுத்துருப்பாங்க. ரியரில் ஹைட்ராலிக்ஸ் எல்லாம் ஹெவி டியூட்டி, ஆக்சில் நல்லா ஹெவி டியூட்டிங்க, பிளான்ட் ரிடக்ஷன் ஆக்சிலுங்க. ரியர் ஹைட்ராலிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கேட்டகரி 2ங்க, 3500 கிலோ லிஃப்டிங் கெப்பாசிட்டி சூப்பராக கொடுத்துக்கிறாங்க. 2 வால்வோட வந்துடும். சென்சிங்குமே பார்த்திங்கன்னா இதில் PTO ஒர்க்கில் மேலே போட்டுக்குங்க. கலப்பை உழவில் 3rd 4th போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்குங்க. ட்ரெயிலர் ரெயில் பெட்டு வந்து கொடுத்துட்றாங்க. ஹூக் பெட்டு, டோ பார் இதெல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் அடிஷ்னலாக வாங்குற மாதிரி இருக்குங்க. இதில் ஸ்டேவும் பார்த்திங்கன்னா த்ரெட்டு ப்ளஸ் பின் டைப்புங்க. சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு லாக் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி சூப்பராக கொடுத்துக்கிறாங்க. இந்த பார் பார்த்திங்கன்னா எல்லா பிராண்டோடமே இதில் ஹெவியாக கொடுத்துருப்பாங்க. இது வந்து EN8 மெட்டீரியல், உடைக்கவே முடியாதுங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பார் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதே பார்த்திங்கன்னா 7000 ரூபா கிட்ட வரும் ஒரு பீஸ் மட்டும் பார்த்திங்கன்னா. அந்தளவுக்கு ஹெவிங்க. இது பார்த்திங்கன்னா டபுள் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துக்கிறாங்க. இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. ஸோ டியூட் ஸ்பேரில் டிராக்டர் வச்சுருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த அப்டேட்டை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சூப்பரான அப்டேட்டோட பார்த்திங்கன்னா டிராக்டர் வந்து கொடுத்துக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.